பாக்குறான். 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க ஆபீஸுக்கு போகலையா? பெரிய ஆபீஸ். போறேன் ஆயாம் போய். வருவா. ஒண்ணும் கூடாம 1/2 மணி நேரம் பாத்திரம் போகணுங்கிறான். பாத்திரம் போட்டு நான் இங்க கூடலையே. அதானே ஒண்ணு கூடமா இங்க வந்து ஏன் சத்தம் போடுறீங்க? அது ஏன் சுபாவம் யாராலையும் மாற்ற முடியாது. நம்ம புள்ள விட்டுறாங்க. சொல்லடா தெருவே கேட்கிற பையன் வேற தனியா சொல்லணுமா? ஹலோ, நல்ல சவுண்டு ஃபேமிலி உங்களுக்கு. மெல்ல வா. என்ன பொண்ணை கைத்தாங்களா கூட்டிட்டு வர்றாங்க? குழந்தை உடம்பு சரியில்லையா? அடல வெட்கப்படுது. எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணுமா? பொதுவா பண்ணிருச்சு. போறோம். காலேஜ்ல படிக்கிறியாமா? ஆமா பாவம். இந்தாமா கல்யாணத்துக்கு அப்புறம் தனி கொடுத்தனம் போயிரு. மாமியார் வீட்டுக்கு போகாத. சட்டத்திலே செவிடாயிருவேன். கல்யாணத்துக்கு அப்புறம் படிப்பு வேண்டாமா? இவன் காலேஜ்ல படிச்சு குடும்பத்தை காப்பாற்ற. அது என்னவோ இல்ல, படிப்பை நிறுத்திட்டா கண்டிப்பா காலேஜை காப்பாத்திடுவான். என் பையன் பார்க்கிறேன் என்ன உத்தியோகத்துல இருக்கான்? இன்ஸ்பெக்டர்னு. சீக்கிரமே ப்ரமோஷன். அதுவும் என்ன ப்ரமோஷன் தெரியும் சார்? எனக்கு மாத்திரம் தெரியாத? எந்த உத்தியோகத்துல ப்ரமோஷன் இல்ல. இன்ஸ்பெக்டர்னா நான் பெரிய கும்பா. ஒன் ஹூ இன்ஸ்பெக்டர் அர்த்தம் தமிழ்ல மேஸ்திரி. நீங்க சொன்ன மாதிரியே கல்யாணம் ஆன உடனே ஜெயாவோட படிப்பை நிறுத்தி. நீ நிறுத்தாத, கண்டினியூ பண்ண படிப்பேன். டெலிபோன் மணி கூட அடிக்குது. நல்ல சகுனம். மணவாளன் ராங் நம்பரா இருந்தா நல்ல சகுனமா? என்னப்பா அது? டொக்கு டொக்கு டொக்குன்னு 3 வாரம் தட்டா என்ன அர்த்தம்? யாரோ ஒருத்தன் மிருதங்கத்துக்கு சுதி சேர்க்கிறான். கல்யாணமே நிச்சயம் ஆகல, அதுக்குள்ள கச்சேரிக்கு சான்ஸ் கேட்கறான். ஜெயா, ஒரு பாட்டு பாடுமா? ஒண்ணு பாட போகுதா? நான் வரேன். பாடுமா ஜெயா? கேட்டுட்டா போறேன். உங்க பர்மிஷன் டைம் கூட தீர்ந்து போச்சு. நீங்க இன்னும் ஆபீஸுக்கு போகலையா? லீவ். ஆபீஸுக்கு லீவ் போட்டேன்டா. அதை விட இங்கேயே நல்லது. கவலைப்படாத. மாப்பிள்ள போவானடா. அவங்க அப்பாவை பாத்தியா? அப்படி ஒருத்தன் இந்த குடும்பத்துக்கு தேவையா? ஏய், மாமனாரே இல்லாத மாப்பிள்ளையா நான் கொண்டு வரேன்டா இந்த வீட்டுக்கு. உன் தங்கச்சிக்கிறடா ராஜாத்தி. எனக்கு எல்லாம் தெரியும். இஸ்திரியா தானே அவனுக்கு. போங்க சார் நீங்க. ஐயோ, அவன் இஷ்டத்துக்கு ஒரு சுத்தியில கத்துறான். வர வர இந்த வீட்டுல நல்லா பேசிட்டு இருந்த குடும்பம் ஏன் இப்படி? ரகு வீடு பீடிக்கட்டு. கரெக்ட். அதான் அதான் கரெக்ட். அதான் என்னைக்கு வரல. ஒரு முக்கியமான விஷயம் சார். என்னது? ஒரு முக்கியமான விஷயம்பா. முக்கியமான விஷயம்னு சொன்ன உடனே அவரா புரிஞ்சு போயிருந்திருக்கணும். அதனால தான் இன்னும் கான்ஸ்டபிளாவே இருக்காரு. என்ன சார் பிரயோஜனம்? போலீஸ்காரங்க பிரெயின் எல்லாம் கத்தி மாதிரி கூர்மையா இருக்கணும் சார். என்ன விஷயம்? நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க. துரை வீட்டுக்கே போறீங்க சார். சந்தேகப்படும்படியான சில தடயங்கள் கிடைச்சா என்ன சார் பண்ணுவீங்க? எடுத்து வச்சுக்கோ. வச்சுக்கலையே விட்டுட்டீங்களே. பொண்ணு பண்ணா பொண்ணே தான் பாக்குறதா? அந்த பக்கம் இந்த பக்கம் பாக்குறதே இல்லையா? நீங்க என்னத்தை பாத்தீங்க? நான் பார்த்தேன். கன்றாவி. இந்தாங்க. மிஸ்டர் பட்டாபிராமன், விளையாடுறீங்களா? விளையாடுறா? வீடு கட்டு சார், வீடு கட்டு. துரை ரகுநாதன் வீட்டுல. அந்த வீட்லயா? ஏன் அதிர்ச்சியா இருக்கா? அங்கேயார் வீடு பிடிச்சாங்க. சாத்தியமா வீடு பிடிப்பாங்க. நான் விடுவா சார்? நான் என்ன ஆளு? என் கண்ணு கட்ட கண்ணு சார். ஒட்ட கூட தப்ப முடியாது. ஒரே வீட்டுல எத்தனை நாள் அட்டகாசம். முடிச்சு விடுவேன். முடிச்சுட்டேன். புரியலையா? புரியல? முரளி போய் வீடு பிடிக்கிறான் சார். ஆமா, சமாசமே சரியில்லை சார். கருதல அவன் இன்னும் திருந்தல. நானும் கவனிச்சுட்டே வர்றேன். வர உதவி கருத்துக்கிட்டே வருது. உங்க மச்சனை வருங்கால வீடு பிடிக்கிறாங்க. சரி,
4 பேர் மத்தியில சொன்னா உங்களுக்கு தான் அவமானம் சொல்லி நான் போலீஸ்காரன் அந்த பக்கம் அனுப்பிச்சேன். புரியுதா? ஏதோ பெரிய விஷயம் சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன். தொலை வீட்டு பிள்ளை வீடு பிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லையா? யாராவது பட்லர் பிடிச்சிருப்பான். இங்க போறீங்க? நான் போகவா? என் சைக்கிள் சமாச்சாரம் என்னாச்சு? Will you please get out? என்னது? I say get out. You say, but you say again and again get out.